அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் 24ஆம் செய்யுளை பார்க்கின்றோம். இன்று 3ஆம் செய்தியினில் நாம் நுழைகிறோம். காண்தகு மென்தோள் கணிகை வாய் என் சொல்லும் தூண்டிலின் உள் பொதிந்த தேரையும் மாண்ட சீர்காழ்த்த பகைவர் வணக்கமும் இம்மூன்றும் ஆட்சி படுக்கும் அளறு. திரிகடுகம் 24. இன்று மாண்ட சீர்காழ்த்த பகைவர் வணக்கமும். வலிமை மிகுந்த பகைவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நமக்கு காட்டுகின்ற அந்த வணக்கம், வணங்குகிற தன்மை, அதுவும் நரகம் போன்றது தான். தூண்டிலுக்குள் இருக்கிற அல்லது தூண்டில் மேல் இருக்கிற அந்த தவளை, அந்த மண்புழு, அது மீனுக்கு நரகம் போன்றது. அதை போன்றே இந்த விலை மகள், அவளுடைய அந்த இனிமையான சொல், அது நரகம் போன்றது. ஆனால் மேல் தோற்றத்தில் எல்லாம் ஏதோ நன்றாக இருப்பது போன்று தோன்றும். அதை போன்றுதான் இங்கு பகைவர்களாக, வலிமை மிகுந்த பகைவர்களாக, நம்மை விட வலிமை குறைந்தவர்கள் பகையாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் நாம் சென்று அந்த பகையை நீக்க முயல வேண்டும். நம்மை விட வலிமையானவர்கள், பெரும்பணம் படைத்தவர்கள், ஆதிக்கவாதிகள், அரசியல் தன்மை உடையவர்கள், அவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இங்கு நம் அருகில் வந்து அப்படியே வணக்கம் என்று தலைவணங்கி வில் போன்று வளைத்து அங்கு அந்த வணக்கத்தை, அந்த பணிவை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் எச்சரிக்கை. நேராக நிற்கின்ற அந்த வில் அம்பை எய்வதற்கு முன்னால் அது வளையும். அதான் அதனுடைய பொருள். வள்ளுவர் அந்த குறளினை இப்படி அழகாக உருவப்படுத்தி சொல்லுகிறார். சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க, வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான். அந்த வில் வணக்கம், வில் வந்து வணங்குகிறது, அது தீமை தரும். அதை போன்றுதான் இந்த ஒன்னார் என்றால் பகைவர்கள், அதுவும் வலிமை படைத்த பகைவர்கள். அவர்கள் இப்பொழுது பணிந்து வணக்கம் தெரிவித்து வருகிறார்கள் என்றால் நம்பிவிடாதே, எச்சரிக்கை என்கிற அந்த ஒரு செய்தியை திரிகடுகம் நமக்கு தருகிறது. அந்த காலத்தில் ஒரு பாடல் வந்தது, மிக அருமையான ஒன்று. வணக்கம் 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 பலமுறை சொன்னேன் தமிழ் மகள் கண்ணே, அப்படி போகும் அந்த பாட்டு. ஆக அந்த வணக்கம் நல்ல வணக்கம், தமிழ் வணக்கம், பண்பான வணக்கம். இந்த வணக்கத்தை உடையவர்களாக இந்த உலகத்தில் மாந்தர்கள் பெருக வேண்டும். உள்ளுக்குள்ளே கயமைத்தனமும் தன்னலமும் மதவெறியும் ஜாதி வெறியும் இவற்றையெல்லாம் உள்ளடக்கி கொண்டு எவரை விழுங்கலாம், தின்னலாம், எப்படியெல்லாம் தன்னலத்தோடு உயர்ந்திருக்கலாம், அப்படிப்பட்ட கயவர்கள் வணங்குகிற அந்த வணக்கத்தை இங்கு ஆய்ந்து பார்க்க வேண்டும். மாந்தர்கள், அது அந்த தேர்தல் காலத்தில் அந்த அரசியல்கள் ஒவ்வொரு வந்து வணங்குகிற அந்த வணக்கத்தை பாருங்க, பா கொடுமை. ஆனால் எப்படி நிற்பார்கள் அவர்கள், இதான் நிலை. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல், அது வணங்குதல். வணங்குதல் என்றால் என்ன? அப்படியே வணங்குதல், ஆக வளைதல் என்கிற அந்த ஒரு சொல்லும் இருக்கிறது, வழிபடுதல் என்கிற ஒரு செய்தியும் இருக்கிறது. இங்கே ஒரு செய்தியாக மாந்தர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்துகின்ற பொழுது இப்படி நாம் செலுத்துகிறோம். ஆனால் கடவுளுக்கு, இறைவனுக்கு செலுத்துகின்ற பொழுது தலையில் கை வைத்து நாம் வணங்குகிறோம். இதை ஒரு திட்டமாக நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் எந்த வகையிலும், அதான் நற்கருணையை கையில் எடுக்கவா நாவில் எடுக்கவா, நீங்கள் இதிலே எடுத்துக்கிடுங்க, ஆனால் நெஞ்சில் தூய்மையான உள்ளத்தோடு எடுக்கணும். அதுதான் செய்தி. கடவுளை வணங்குகிற முறையை, வழிபாட்டை எப்படி வைத்துடுங்க, ஆனால் உள்ளத்தில் நேர்மை இருக்க வேண்டும். வெளிவேடத்தன்மை கூடாது, கயமைத்தன்மை கூடாது. அவருடைய சாயலுக்கு ஒத்த செயல்பாடுகளை உள்ளடக்கியதாக, அதற்கு தூண்டுதலாக அமைவதாக இந்த வணங்குதல்களெல்லாம் அமைய வேண்டும். வெறும் வெற்று வேட்டுகளாக அல்லது பொய்யான தன்மைகளாக இங்கு அமைந்துவிடக்கூடாது. கடவுள் நம்மை குறித்து, நம் வணங்குதலை குறித்து மகிழ வேண்டும். அந்த மகிழ்ச்சி தான் வலிமை. அவர் மகிழவில்லை என்றால் குடும்பத்திற்கோ, நமக்கோ, தனிப்பட்ட ஆட்களுக்கோ, அமைப்புகளுக்கோ வலிமை இல்லை. இதை உணர்ந்தவர்களாக கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.